பெருமாள்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். அண்ணா திமுக, அமித்ஷா திமுக ஆகிவிட்டதே. நடிகர் கட்சியை வளைத்து பார்த்தும் பயனில்லை. தேர்தலுக்கு முன் ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின் வேறொரு அமித்ஷா பிராண்ட் கூட்டணி. இது பீகார் அல்ல, பெரியார் நாடு என்பதை மறக்க வேண்டாம். இங்கு திமுக அணி வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கடந்த 15/3/2026 அன்று மாலை 4 மணிக்கு அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் விதிமுறை நடைமுறையில் பின்பற்றப்பட வேண்டிய பல உடனடி நடவடிக்கைகள் செயலுக்கு வந்துவிட்டன. அது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டுகோளை வைத்துள்ளார் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. திமுக கூட்டணியின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தலே இன்று திருக்குறள் போல ரத்தின சுருக்கமாக பொட்டில் அடித்தாற்போல் கூறியுள்ளார். பிஜேபியை தவிர்த்து அதிமுக தனியே நின்றாலும் சில கட்சிகள் அதனோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணமாவது இருந்திருக்கும். பிஜேபி என்றால் தமிழ்நாடு மண்ணுக்கு ஓர் ஒவ்வாமை. தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளும் ஒரு நிலைக்கு அஇஅதிமுக ஆளானது கெட்ட வாய்ப்பே என்றும் இது குறித்து பல்வேறு ஆதாரங்களை இன்றைய தலையங்கம் வெளியிட்டுள்ளது. திராவிடர் கழகம் என்பது தேர்தல் அரசியலில் நிற்கும் கட்சி அல்ல. 110 ஆண்டுகால பாரம்பரியம் கொண்ட நீதி கட்சியும் 100 ஆண்டு கால சுயமரியாதை இயக்கமும் இணைந்ததுதான் திராவிடர் கழகம். அதிலிருந்து அதன் அரசியல் பிரிவாக உருவான திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான கொள்கை கூட்டணியுடன் நிற்கிறது. திராவிட மாடல் என்பது எத்தனை பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை ஒற்றை எஞ்சினாக நின்று இழுத்துச் செல்லும் பேராற்றல் கொண்டது என தாம்பரத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் தமிழர் தலைவர் அவர்களின் சிறப்புரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கடின உழைப்பினால் இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம். ஈரான் போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான வான்வழி பாதைகள் மூடப்பட்டதை தொடர்ந்து திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திற்கு மேற்கொள்ளப்படும் சரக்கு ஏற்றுமதி 37% வரை சரிவடைந்துள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடு பிடிக்கிறது. தேர்தல் AI முறைகேடுகளுக்கு கடிவாளம். தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை. வேளாண் பொருட்களுக்கு ஊக்கத்தொகை. ஒன்றிய அரசின் உத்தரவுக்கு விவசாயிகள் சங்கம் கண்டனம். தேர்தல் முடியும் வரை அதிமுக அலுவலகத்தை பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அமைச்சர் KN நேரு அறிவுரை. தமிழ்நாட்டில் ஆட்டிசம் மற்றும் அறிவுசார் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும்போது அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது. சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த வேடந்தாங்கல் வகை பறவைகள் கொத்தாக உயிரிழந்ததை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூங்கா நேற்று முதல் 20/3/26 முதல் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளது. பூஜை செய்வதால் ஒரு பயனும் இல்லை. பூஜைகள் குறித்த ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் கருத்து. இந்தியர்கள் சரஸ்வதி பூஜையை செய்தாலும் உண்மையான திறமைசாலிகள் வெளிநாடுகளிலேயே காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். லட்சுமி பூஜை செய்யப்பட்டாலும் செழிப்பு வெளிநாடுகளிலேயே குடிக்கொண்டிருப்பதாக தோன்றுவதை சுட்டிக்காட்டிய அவர் நிச்சயமாக ஏதோ தவறு இருக்கிறது என்று கருத்து தெரிவித்தார். இதற்கு வழக்கம் போல் பாஜக சங்கிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மம்தா வழக்கு. மேற்கு வங்கத்தின் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அம்மாநிலத்தை சேர்ந்த பல IAS IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான கல்யாண் சிங் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். சாதாரண கைபேசி வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே மாதாந்திர பயண அட்டை வழங்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் ஆம்புலன்ஸ் சேவை, அரசு போக்குவரத்து கழகம், மின்சாரம் உள்ளிட்ட 7 அத்தியாவசிய துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு புதிதாக அஞ்சல் வாக்கு வசதி வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் செய்தி வெளியிட்டுள்ளது. தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தின் 100 ஆண்டுகள் புதுடெல்லியில் நடைபெற்ற சிறப்பு பன்னாட்டு மாநாட்டுகளின் மாட்சிகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. சுயமரியாதை இயக்கத்தின் ஆணிவேர் தளபதி பட்டுக்கோட்டை அஞ்சானெஞ்சன் அழகிரியின் 77ஆம் ஆண்டு நினைவு நாள் பரப்புரை கூட்டங்களின் பட்டியல் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. மேலும்
ஆசிரியர் அவர்களின் வாழ்வியல் சிந்தனைகள், கட்டுரைகள், பல்வேறு செய்திகள் இடம்பெற்றுள்ளன. விடுதலையை வாசகர்கள் படிக்கவும். நன்றி.